உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா நவம்பர் மாத பலன்கள். இந்த நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். அடுத்து துலாம் ராசியில சூரியனும் நீச்சமாக இருக்கிறார். அடுத்து விருச்சிக ராசியில செவ்வாயும் புதனும், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி வக்ரத்தோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள். இந்த மாதம் ஆரம்பிச்சு 3ஆம் தேதியே பாத்தீங்கன்னா சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு 3ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் பெயர்ச்சி அடைகிறார். அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 10ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ரத்தன்மை பெறுகிறார். வக்ரத்தன்மை பெற்று இந்த மாதத்தின் இறுதியில 24ஆம் தேதி அவர் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல பயிற்சியாகி வர்றார். அதாவது வக்ரத்தன்மை பெற்றதுனால அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இந்த நேரத்துல இந்த நவம்பர் மாதத்துல அந்த சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி அந்த நீச்ச நிலையிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சி தன்மைகள். இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உச்சம் பெற்று இருக்கிறார். இவர் இந்த மாதம் 12ஆம் தேதி தன்னுடைய நிலையை வக்ரத்தன்மையாக மாற்றிக்கொள்கிறார். உச்சம் பெற்ற குரு வக்ரத்தன்மையாக மாறும் போது என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து இந்த மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி வக்ரமாக இருந்த அந்த சனி பகவான் 5 மாத காலமாக இந்த மாதத்தின் இறுதியில வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதனால இந்த நவம்பர் மாதம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகங்களின் மாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கடக ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த நவம்பர் மாதம் அதிகப்படியான ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த கடகராசி என்பர்களுக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா பாக்யாதிபதி கூட. அந்த பாக்யாதிபதி உங்களுடைய ராசியின் மீது பயணிக்கிறார். இது ஜென்ம குருவாக பயணிக்காட்டிலும் ஒரு அதிசாரம் பெற்ற ஒரு குருவாக பயணிக்கும் போது கண்டிப்பாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமான வளர்ச்சியை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரம். முதல்ல அவர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய அந்த 6ஆம் வீட்டு அதிபதியும் கூட அந்த ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ராசி மீது பயணிக்கும் போது வேலை சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள் வருவதற்கும் நீங்க இருக்கக்கூடிய வேலைகள்ல நல்ல ஒரு சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பதற்கு முன்னான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய வேலைகளுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அங்கீகாரத்தை அந்த அலுவலகத்துல இந்த கடகராசி என்பர்கள் பெறுவதற்குண்டான ஒரு நேரம். நிறைய ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள். பாத்தீங்கன்னா யாராவது ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்காம சட்டுன்னு கோவப்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அது ரொம்ப கொஞ்ச நேரம், அதாவது இன்னைக்கு சொல்றத நாளைக்குதான் ரியலைஸ் பண்ணி அத ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும். அந்த அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடிய அந்த கடகராசி என்பர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இவங்களோட சேர்ந்தவங்க தப்பு பண்ணாம இருக்கும் போதே அவங்கள பத்தி அவங்க கிட்ட தேவையில்லாம குறை சொல்றது, இதனாலலாம் நிறைய பிரச்சனைகளை இந்த கடகராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ இது எல்லாமே நிவர்த்தி அடைஞ்சாச்சு. இனிமேல் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இந்த கடகராசி என்பர்களுக்கு முழுமையாக வராது. ஏன்னா உங்களுடைய ராசியில அந்த குரு இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு உயர்ந்த அந்தஸ்து, ஒரு அங்கீகாரம், உங்களுடைய வேலைக்கு உண்டான ஒரு தனித்திறமைக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், இதெல்லாமே இந்த
இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டம் சில கடன்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய சொந்த வீட்டு ரெனோவேஷன் விஷயத்துக்காக சில கடன்களை பர்சனல் லோன் போட்டோ இல்ல டாப் அப் பண்ணியோ இந்த மாதிரியான அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில விஷயங்களுக்காக நீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் திருமணம் ஆகிய குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் அந்த குரு பகவான் உச்சமாக இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தை தொழில் சார்ந்த ஒரு வாய்ப்புகள் வரும். ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய கடகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா உணவு தொழில் சார்ந்த சில தொழில்களை பண்ணிட்டு இருப்பீங்க. அதுலயே ரீட்டைல் பிசினஸ் தான் அடிக்கடி பண்ணுவாங்க. அதாவது ரீட்டைல் ஷாப், அடுத்து பாத்தீங்கன்னா பொருட்களை வாங்கி விற்கிறது, ஆன்லைன் ட்ரேடிங், இதெல்லாமே இந்த கடகராசி என்பர்கள் அதிகமாக ஒரு செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இவர்களுக்கு அந்த ஆன்லைன்ல செய்யக்கூடிய அந்த தொழிலாகப்பட்டது நல்ல வளர்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆன்லைன் சார்ந்த துறைகள்லாம் இருக்கு. நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்றீங்க, அதே ரீட்டைல் பிசினஸா இருக்கலாம், இல்ல கன்சல்டன்சி சர்வீசஸா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆன்லைன் சார்ந்து போகும்போது அதுல நிறைய வளர்ச்சிகளையும் உங்களுக்கு உண்டான ஒரு கிளையன்ஸையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதே மாதிரி ஹெச்ஆர் கன்சல்டண்டா இருக்கிறாங்க இந்த கடகராசி என்பர்கள். நிறைய கடகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் கன்சல்டண்டா தான் இருப்பாங்க. இவர்களுக்கு இவர்களினுடைய துறை சார்ந்த வளர்ச்சிகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய கடகராசி என்பர்கள் அந்த சைக்காலஜி சம்பந்தப்பட்ட சில தொழில்கள்லயும் வேலைகள்லயும் இருப்பாங்க. அதாவது இந்த மாதிரியான மனநல மருத்துவராகவும் இல்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையை முறிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சூசைட் அட்டெம்ப்ட் கேஸ கவுன்சிலிங் செய்யக்கூடிய ஒரு கவுன்சிலராகவும் இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களாக தான் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அருமையான வளர்ச்சி, உங்களுடைய தொழில் சார்ந்து துறை சார்ந்த ஒரு வளர்ச்சியையும் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த கட்ட ஒரு உயர்வையும் பெறுவதற்குண்டான ஒரு நேரம் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு. அடுத்து குடும்பம் சார்ந்த நல்ல ஒரு விஷயங்களும் நல்ல ஒரு மாற்ற அமைப்புகளும் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணம். காதல் போன்ற விவகாரங்கள்ல சில பிரச்சனைகள் இருந்தாலும் காதல்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு கோபம் அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். எதுவுமே புரிஞ்சுக்காம சட்டுன்னு கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் அதான் முதல்லயே சொன்னேன், எந்த விதமான ஒரு விஷயத்தையும் உடனே புரிஞ்சுக்கக்கூடிய உடனே கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடையாது. ஆனால் அதை ஒரு ரொம்ப நேரம் கழிச்சு ரியலைஸ் பண்ணி தன் தவறை உணர்ந்து அதற்குண்டான சில விஷயங்களையும் செய்பவர்களாக தான் இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க. அதனால அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தேவையில்லாத முடிவுகளை எடுத்து பிரிஞ்ச இந்த காதல் உறவுகள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த நவம்பர் மாதம் இருக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப்ன்ற ஒரு வாய்ப்புகளும் இல்ல இன்டர்ன்ஷிப் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைச்சிருச்சுன்னா நான் அடுத்தடுத்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது இந்த நவம்பர் மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.